நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இருக்காங்கன்னு கேட்டா, சென்னையிலேருந்து விதவிதமாக பல மாடல்ஸில் ஜுவல்ஸ் தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க தேன்மொழி அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தொழில் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாய், நான் தேன்மொழி, சென்னையில இருந்து ஓவர்ஸ் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை 2013 இருந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஓவர்ஸ் கிரியேஷன்ஸ்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஹேண்ட்கிராஃப்டட் ஜுவல்லரி அண்ட் ஆக்சசரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் இந்த சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்ற பிளான் உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு? ஆக்சுவலி என்னோட வீட்டுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே பிசினஸ்ல தான் இருந்தாங்க நான் வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது. ஸோ அதனால படிச்சுட்டு வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு எதுவும் பெருசா இல்லை. ஏதாவது சுயமா தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருந்துச்சு. ஸோ அதுவே கனவா இருந்துச்சு, இன்னைக்கு நினைவாயிடுச்சு. இப்போ உங்களோட தொழிலில் என்ன மாதிரியான பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த எப்படி மேம் கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து 2003 இருந்து பிசினஸ்ல இருக்கேன். ஒரு 2006 வந்து என்னோட ஃப்ரெண்ட் மூலியமா இது வந்து ஒரு 1 day ஒர்க் ஷாப் தான் இங்க சென்னையில நடத்துறாங்க. இந்த ஜுவல் மேக்கிங் கோர்ஸ் நீங்க படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நானும் ஹாபியில எனக்கு ஐடியா இருக்கு, புது புது விஷயங்களை நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்ததுனால இந்த ஒரு கோர்ஸை நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல கேப்பே இருந்துச்சு. ஏன்னா இங்க சென்னையிலயோ இல்ல ஆல்மோஸ்ட் இங்க சுத்தி இருக்க நகரங்களையோ எங்கேயுமே நமக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ்லாம் அவ்வளவு ஈஸியா ப்ரொக்யூர் பண்ண முடியல. நான் பெரும் போராட்டத்திற்கு அப்புறம் நிறைய தேடுதலுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது. அந்த டைம்ல தான் நான் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருந்துச்சு. டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணோம். அதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா டெரகோட்டா ஜுவல்லரி, சீக்ரெட் ஜுவல்லரி, அப்புறமா வந்து ஜூட் ஜுவல்லரி, பேப்பர் ஜுவல்லரி, கலம்காரி ஜுவல்லரி, பாலிமர் கிளே ஜுவல்லரி, இப்போ ரீசெண்டா வந்து கிராஷியோ ஜுவல்லரி, இது எல்லாமே நாங்க வந்து டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம்மா. ஓகே மேம். இப்போ நிறைய வகையான ஜுவல்ஸ் தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இதற்கான மூலப்பொருட்கள்லாம் எங்கேருந்து மேம் கிடைக்குது? ஆரம்பத்துல எனக்கு மூலப்பொருட்கள் இங்க சென்னையிலேயே கிடைக்கிறதுக்கு ரொம்ப சவாலா இருந்துச்சு. நான் பெங்களூர்ல இருந்து ஆல்மோஸ்ட் வந்து மும்பைல இருந்து இது மாதிரிலாம் நாங்கள் அதை மேனுஃபேக்சரிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதன் பிறகு சென்னையிலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 2016-17 வந்து சென்னையிலேயே கிடைச்சது நிறைய மூலப்பொருட்கள். ஸோ நான் இங்கேயே வாங்கிக்கிறேன் சென்னையிலேயே. ஓகே மேம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு முதலீட்டில் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க மேம்? ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 rupees அரௌண்ட் போட்டிருக்கேம்மா அப்போ. ஓகே மேம். இப்போ எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேம்? நாங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் எங்களோட வந்து பல்க் செல்லிங், ஹோல்சேல் செல்லிங் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து பெருசா நாங்க வெளியில மார்க்கெட்டிங் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. மேக்ஸிமம் இருக்கிற வீட்லயே வந்து we are doing business. ஓகே மேம். இப்போ நூல் பயன்படுத்தியும் நகைகள் தயாரிக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதில் என்னென்ன நூல் நீங்கள் பயன்படுத்துறீங்க மேம்? இது வந்து ஆல்மோஸ்ட் நூல் பாத்தீங்கன்னா சில்க் த்ரெட்னு சொல்லுவோம், நம்ம பட்டு நூல்கள். ஸோ அதை வச்சுதான் நம்ம இந்த ஜுவல்லரி பண்றோம். அது இல்லாம கிராஷே யான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது உள்ளன் த்ரெட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி அதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது மாதிரியான யான்ஸே யூஸ் பண்ணி ஜுவல்லரி பண்ணிட்டு இருக்கோமா. ஓகே மேம். இப்போ கஸ்டமைஸ் பண்ணியும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா மேம்? ஆக்சுவலி வந்து என்னன்னா, நாங்க மேக்ஸிமம் நிறைய ஜுவல்லரி வந்து அப்டேஷனா கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். புது புது விதமான ஜுவல்லரி நாங்களே கிரியேட் பண்ணிடுவோம். அதுவே கஸ்டமர் நிறைய பேருக்கு பிடிச்சிரும், வாங்கிடுவாங்க. பர்டிகுலரா கஸ்டமர்ஸ் வேணும்னு கேட்கும்போது பண்ணி தருவாங்க. இப்போ கஸ்டமைஸ் பண்ணி நகைகள் தயாரிக்கிறீங்களா மேம்? கஸ்டமைசேஷன் வேணும்னு கஸ்டமர் கேட்கும்போது கட்டாயமா பண்ணி தருவோம். ஏன்னாக்கா இப்போ வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் வந்து டபுள் கலர் இருக்கும், ட்ரிபிள் கலர் இருக்கும். அதுக்கு மேட்சிங்கா எனக்கு வந்து ஜுவல்லரி பண்ணிட்டாங்கன்னு கேட்கும்போது
அதுக்கேற்ற மாதிரியும் நாங்க வந்து அவங்களுக்காக டிசைன் பண்ணி கொடுக்குறோம். ஓகே மேம். இப்போ பயிற்சிகளும் கொடுத்து வரீங்களா மேம்? நான் ஆரம்ப கட்டத்துல 2011 இருந்து யூட்ரன்ஸ் அகாடமி அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருந்தேன். ஸோ அதன் மூலியமா ஒரு 3000 விமன்ஸ் வந்து நாங்க விமன் எம்பவர்மெண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இந்த மாதிரி விமன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸை நாங்க நிறைய டீச் பண்ணிட்டு இருந்தோம். அதன் மூலியமா நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய பிசினஸும் அவங்களோட ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் டெரகோட்டா, பேப்பர், நூல் இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த தொழிலுக்கு ஆரம்பத்தில் வரவேற்பு அப்படின்றது எப்படி மேம் இருந்துச்சு? நாங்க டெரகோட்டா ஜுவல்லரி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா நாங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணதே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ யூஎஸ்ல இருப்பாங்க, நம்மளுடைய இந்தியர்களே அங்க இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா. நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க பார்த்துட்டு நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி டெரகோட்டா ஜுவல்லரினா என்ன, அது எப்படி இருக்கும், போட்டோஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எங்களை கொடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நாங்கள் போட்டோஸ் எல்லாமே இமெயில் மூலியமா தான், அப்போ வாட்ஸ்அப்லாம் கூட கிடையாது, இமெயில் மூலியமா சென்ட் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அது எங்களுக்கே ஒரு பிரமிப்பா இருந்துச்சு, என்னடா இது ஒரு ஹேண்ட்மேட் ஜுவல்லரிக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் தொடங்கின காலகட்டத்திலேயே வந்து நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இப்போ நீங்கள் நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். அதாவது வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய கனவா இருந்துச்சு. நான் செய்யற இந்த பிசினஸ்ல வந்து ஏதாவது ஒரு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு 2020 இருந்தே என்னுடைய கனவா இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 years ஜேர்னி இது. இதுல வந்து நாங்க ஒரு 11 வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் எங்களோட ஹேண்ட் கிராஃப்ட் ஜுவல்லரி அண்ட் அக்சசரிஸ் டிசைனிங்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும்னா ஒரு பேங்கிள்ஸ்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஆல்மோஸ்ட் ஒரு 10 கலர் கேள்விப்பட்டிருக்கீங்க பேங்கிள்ஸ்ல, ஆமா இல்லையா? வளையல்கள்ல ஆஸ் மேக்ஸிமம் ஒரு 10 கலர் 12 கலர் நீங்க வெளியில மார்க்கெட்ல கிடைக்குதுன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நாங்க செஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு 1000 வண்ணங்கள்ல நாங்க வந்து பேங்கிள்ஸ் செஞ்சிருக்கோம். மீன்ஸ் 1000 கலர்ஸ்ல வந்து பேங்கிள்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு பிரமிப்பான விஷயமா நாங்களே பாக்குறோம், 1000 கலர்ல வந்து பேங்கிள்ஸ் செஞ்சது. ஸோ அது எங்களுடைய மிக முக்கியத்துவமான ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டா நாங்க பாத்தீங்கன்னா 1330 திருக்குறளையுமே நாங்க வந்து பேங்கிள் எழுதிட்டோம். ஸோ வளையல்கள்ல வந்து நம்மளுடைய தமிழ் மொழியை வந்து எழுதின முதல் ஆட்கள் நாங்களா தான் இருப்போம் அப்படின்றது எங்களுக்கு அது பெருமையான ஒரு விஷயமாவும் நாங்க அதை பாக்குறோம். ஸோ இது போல வந்து ஒரு 11 வேர்ல்ட் ரெக்கார்டை நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம் எங்களுடைய ஜுவல்லரி அண்ட் ஆக்சசரிஸ் திங்ஸ்ல. ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதில் நிறைய சவால்கள் இருக்கும், அது எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்கணும். அப்போ தான் ஒரு நல்லபடியாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் சந்தித்த சவால்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ரொம்ப அதிகமான வரவேற்புகள் தான் எனக்கு இருந்தது, பெரிய கஷ்டங்கள்லாம் பெருசா கிடையாது. பட் ஆஃப்டர் இந்த கோவிட் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் அதிகமாக நம்மளுக்கு இங்கே உள்ள வரல ஒரு 2-3 வருஷம். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து என்னுடைய ஹேண்ட்மேட் ஜுவல்லரி வந்து சேல் ஆகாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த டைமை நாங்கள் கடந்து வர்றது வந்து ரொம்ப மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமை தான் நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு தளமாக நாங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த சீக்ரெட் ஜுவல்லரி, டெரகோட்டா ஜுவல்லரியோடைய அப்டேஷன், அதனுடைய இன்னோவேஷன், அது எல்லாமே நாங்கள் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மிக முக்கியத்துவமான ஒரு விஷயம் என்னன்னா 1111 ஹேண்ட் பெயிண்டட் பேங்கிள்ஸ் பண்ணிருக்கோம். அதாவது பேங்கிள்ஸ்ல வந்து ஹேண்ட் பெயிண்டட் பண்ணி எங்கேயுமே நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ உலகத்தில் உள்ள அனைத்து கலைகளையுமே அதுல நாங்க கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஹேண்ட் பெயிண்டட் பேங்கிள்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ என்னதான் சில சவால்களை சந்திச்சு இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெருமையாக உணர்ந்தேன், அந்த மாதிரியான தருணங்கள் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். அதாவது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா அப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து பெருசா மெட்டல் ஜுவல்லரிலாம் வந்து அதிகமா கிடையாது. ஏன்னா அப்ப வந்து ஆடைகளை தான் வந்து புதுசா விதவிதமா போட்டுக்கணும்னு மக்கள் நினைப்பாங்க. ஆபரணங்கள் வந்து அதிகமா சேர்த்துக்கணும்னு இங்க இருக்கிறவங்க நினைக்க மாட்டாங்க. ஆஸ் மேக்ஸிமம் வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு வரும்போது சென்னைக்கு வரும்போது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க.
ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்போ ஒரு மேபி மிட் ஆஃப் 2018 பாத்தீங்கன்னா நிறைய மெட்டல் ஜுவல்லரியுமே வந்து அடுத்த ஸ்டேட்ஸ்ல இருந்து இங்க சென்னைக்கு வர ஆரம்பிச்ச தருணம் அது. அந்த டைம்ல கூட வெளிநாட்டவர்கள்லாம் வந்து நம்மளுடைய ஹேண்ட்மேட் ஜுவல்லரியை வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கினாங்க தேன் த மெட்டல் ஜுவல்லரி. அதாவது மெஷின் மேட் ஜுவல்லரியை வாங்குறதுக்கு பதில் அதை ப்ரிஃபர் பண்றதுக்கு பதில் நம்மளுடைய ஹேண்ட்மேட் ஜுவல்லரியுமே அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கினாங்க. அந்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாகவும் ஒரு பெருமையாகவும் இருந்துச்சு. அது ஒரு சந்தோஷமான தருணம் அது என்னுடைய பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல. அதர் தட் பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் இந்த ஹேண்ட்மேட் ஜுவல்லரி அப்படின்ற ஒரு ஜேர்னிய நாங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதுவே வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் எனக்கும் தோணுது. ஏன்னா நிறைய சவால்கள் தான். 2020 இந்த கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 years வந்து there is no business in the market. அந்த நிலையிலையும் நாங்க வந்து நினைச்சு அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல்ல நாங்க வந்து இந்த 11 வேர்ல்ட் ரெக்கார்டா நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அது வந்து மிகப்பெரிய நல்ல தருணம் எங்களுடைய வாழ்க்கையில எங்களோட பிசினஸ்ல அப்படின்னு நாங்க நினைக்கிறோமா. இப்போ உங்களோட பிசினஸ்ல நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது அடுத்த கட்ட பிளான் ஏதாவது இருக்கா மேம்? எஸ், அடுத்த கட்ட பிளான் நிச்சயமா இருக்கு. அதாவது ஹேண்ட்மேட் ஜுவல்லரிய வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டவர்கள், நம்மளுடைய இந்திய வாழ் வெளிநாட்டவர்கள் நிறைய வாங்கினாங்க. இங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுல நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நம்மளுடைய ஜுவல்லரிய வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்றது அடுத்த கட்டத்துல அங்கெல்லாம் எங்களுடைய ஓன் அவுட்லெட் நாங்க கிரியேட் பண்ணணும். ஓவிஸ் கிரியேஷன்ற நேம்ல வந்து நாங்க எங்களுடைய ஓன் அவுட்லெட் கிரியேட் பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்றது வந்து எங்களுடைய அடுத்த கட்ட திட்டம்மா. ஓகே மேம். இப்போ என்னதான் ஒரு சுயதொழில் செஞ்சாலும் ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கும் போது குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்கு. அப்படி உங்களோட குடும்ப ஒத்துழைப்பு எப்படி மேம் இருக்கு? நீங்க என்னதான் ஒரு என்ன சொன்னீங்க, என்னதான் ஒரு பெண்ணா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்படி இல்லை. என்னோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நிறைய இருக்கு. என்னுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த சப்போர்ட்னஸ் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா என்னோட பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய யோசிச்சேன். ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணும்போது என்னைக்கு ஒரு நாளும் இதை குவிட் பண்ணணும்ன்ற எண்ணமே கிடையாது. அப்படி அளவுக்கு என்னுடைய குடும்பத்திலயும் வந்து எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட்னஸ் வந்து என்னுடைய பிசினஸ் வந்து உறுதுணையா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஓகே மேம். இப்போ நம்ம நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா எப்படி மேம் தொடர்பு கொள்ளலாம்? நேயர்கள் விருப்பப்பட்டு என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9841361192. இந்த மாதிரியான ஹேண்ட்மேட் ஜுவல்லரிய தயாரிக்கிறதுக்கு அதனுடைய மூலப்பொருட்களுக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு எதுனாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். மதுரை எஃப்எம் நேயர்கள் எப்பனாலும் எனக்கு கால் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9841361192. ஓகே மேம். இப்போ உங்களை மாதிரியே சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? சுயதொழில் தொடங்குறது இன்னைக்கு வந்து இன்றைய காலகட்டத்துல வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா அதற்கான பயிற்சி, அதற்கான வழிகாட்டுதல்கள், அதற்கான மூலப்பொருட்கள் எல்லாமே சந்தையில வந்து மிக ஈஸியா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இன்னைக்கு கிடைக்குது. இன்னைக்கு வந்து இப்போ இந்த காலகட்டத்துல பிசினஸ் தொடங்குறது ரொம்ப ஈஸி. ஆனா அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது, அதுலயும் சஸ்டைனபிலிட்டியா இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப சவாலான விஷயங்களா இருக்கு பெண்களுக்கு. ஸோ அதனால அதற்கான முயற்சிகளையும் அதற்கான பயிற்சிகளையும் நல்ல மனோதிடத்தையும் பெண்கள் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க நிறைய நகைகள் நிறைய வெரைட்டியா தயாரிச்சாலும் இந்த நகை எனக்கு ரொம்ப ஃபேவரட், இது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி எதுவும் இருக்கா மேம்? எனக்கு நிச்சயமா இருக்கு. எனக்கு நான் இப்ப இவ்வளவு வெரைட்டிஸ் நான் செய்யறதுல எனக்கு வந்து டெரகோட்டா ஜுவல்லரினா ரொம்ப பிடிக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா களிமண்ல செய்யக்கூடிய ஒரு நகை. அதாவது ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து நம்ம களிமண்ணை நாமளே வந்து மண்ல இருந்து தோண்டி எடுத்து அதை வந்து களிமண்ணா ஃபில்டர் பண்ணி அது வந்து ஒரு கலை படைப்பா நம்ம செஞ்சு நம்ம போட்டுக்கும் போது அதனுடைய மகிழ்ச்சியே ரொம்ப தனி. ஸோ எனக்கு நான் இவ்வளவு செய்ய ஜுவல்லரியில எனக்கு வந்து டெரகோட்டா ஜுவல்லரி ரொம்ப பிடிக்கும். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ அதிரே எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் உங்களோட பிஸ்னஸ் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? நிச்சயமா வந்து இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல வந்து பெண்கள் எல்லாருமே போல்டா தான் இருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் தெரியுது, நிறைய வந்து அவங்களுக்கு வந்து வெளி உலக அனுபவங்களும் இருக்குது. ஸோ வந்து என்னன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல வந்து கன்சிஸ்டன்சியா அவங்க இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஏதாவது ஒரு யூனிக்கான விஷயத்த அவங்க கையில் எடுத்துக்கணும். இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அது போல ஏதாவது ஒரு யூனிக்கான பிளாட்ஃபார்ம்ல அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சஸ்டைனபிலிட்டியா நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கும் அவங்களோட முயற்சிகள் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா அவங்களோட வளர்ச்சிக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேம். ஓகே மேம். இப்போ அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? அதிரை பண்பலை நேயர்கள் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இது போல பல நிகழ்ச்சிகளை வந்து அதிரை பண்பலை வரிசை வந்து உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்கும். தொடர்ந்து அதிரை பண்பலை வரிசையை கேளுங்க. நன்றி, வணக்கம். நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேன்மொழி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை எஃப்எம். அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன்.